இது 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியோட 5 மார்க் கொஸ்டின்ஸ் தமிழ் மீடியத்துக்கு. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் அக்யூரேட்டாக 28 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் உங்களையே நிறைய பேருக்கு எல்லா கொஸ்டின்ஸும் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை கொஞ்சம் பேருக்கு பாதி தெரிஞ்சு பாதி விட்டுருக்கலாம், இல்லை கொஞ்சம் பேர் புதுசாக ஆரம்பிக்கிறேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இவ்வளோ தான் வரும், ஹெவியாலாம் வராது. நீங்கள் ஒன்று மட்டும் கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கோங்க. இப்போது இவ்வளோ இருக்குன்னாக்கா இதில் 28 படிங்க. 28லேருந்து நான் பாதி படிக்கிறேன், இவ்வளோவும் படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த பேஜ் படிச்சிடுங்க, இந்த பேஜ் ஸ்கிப் பண்ணிடுங்க, இல்லை இந்த பேஜ் படிச்சிடுங்க, இந்த பேஜ் ஸ்கிப் பண்ணிடுங்க. அதை விட்டுட்டு இதுக்குள்ளேருந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா, இப்போ பாருங்கம்மா, யூனிட் 5 நீங்கள் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் இப்போ இது படிச்சிருப்பீங்க, இதை விட்டுட்ருப்பீங்க, ஆனால் இது வந்துடும். இது படிச்சுட்டு இதை விட்டால் இது அந்த மாதிரி இது பேட் ஆப்ஷன். இப்படி பண்ணக்கூடாது. ஒரு சைடுனா இதை கம்ப்ளீட்டாக படிச்சிடுங்க, இதை மிஸ் பண்ணிவிடுங்க, இல்லை இதை படிச்சிடுங்க, இதை மிஸ் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னாக்கா தான் அது ஒரு ஓகேவான ஆப்ஷனாக இருக்கும். அதை விட்டுட்டு இதுக்குள்ளேருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணால் அது கண்டிப்பாக பேட் ஆப்ஷன் தான் ஆகிடும். இதை மட்டுமே ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிட்டு இதை மட்டுமே படிங்க, இவ்வளோ தான் வரும். ஏ குரூப் பசங்க, பி குரூப் பசங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஒரு மிஸ்டேக்கு நிறைய ஆன்சர்ஸ் கொடுக்கறது. நிறைய இப்போது 5 மார்க்குன்னா 2 பேஜ் 3 பேஜ் ஆன்சர்ஸ் கொடுக்கறது. அந்த மாதிரியெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினே எழுதுறதுக்கு டைம் பத்தாமல் போயிடும். அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. 5 மார்க்குக்கு எவ்வளோ ஆன்சரோ அவ்வளோ வெயிட் கொடுங்க. நீங்கள் நிறைய கொடுக்குறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு 5 மார்க்குக்கு பதிலாக 6 மார்க்கோ 7 மார்க்கோ 10 மார்க்கோ கொடுக்க போகிறதில்ல. 5 மார்க்னா 5 மார்க் தான். நீங்கள் ஆன்சர் இவ்வளோதான்னு சொல்லி அனலைஸ் பண்ணி எழுதுறதுனால உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் அட்டென்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். இல்லைனா லாஸ்ட் டைமில் கிறுக்கி தள்ளுவீங்க இல்லையா? தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணிட்டு வருவீங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. கரெக்டாக அக்யூரேட்டாக இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி நீங்கள் டாப்பர்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். இவ்வளோ தான், இதுதான் மெயின், இந்த ஈக்குவேஷன் வரணும், இந்த ட்ரா போடணும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை மட்டுமே அனலைஸ் பண்ணி அவ்வளோவே எழுதுங்க. நிறைய மார்க் 5 மார்க்குக்கு 1 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. 5 மார்க்குனா 5 மார்க் தான் கொடுப்பாங்க. கரெக்டாக அக்யூரேட்டாக அனலைஸ் பண்ணி எழுதுங்க, ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிடுங்க, இதுவே ரிவைஸ் பண்ணுங்கள். இவ்வளோ தான் வரும், இது தாண்டி வராது, பார்த்துக்குங்க.